அனைவருக்கும் வணக்கம். இன்று உணவுப் பொருள் வாணிபர் வியாபாரிகள் சங்கம் சார்பாக மதுரை மாவட்டத்தில் அதிக அளவில் வெற்றியை கொடுத்து 8 சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்த மதுரை மாவட்டத்தின் சார்பாக அவங்க ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்திருந்தாங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அழைத்து பாராட்டு விழா ஏற்பாடு செய்திருந்தாங்க. அதில் கலந்து கொண்டோம். அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துள்ளோம். பல கோரிக்கைகளை கொடுத்திருந்தனர். அதாவது மதுரை மாநகராட்சி முழுவதும் பல அடிப்படை வசதிகள் தேவை. சாலை வசதிகள் இல்லை, குடிநீர் வசதிகள் இல்லை, கழிவுநீர்கள் போவதற்கான சரியான வசதிகள் இல்லை. ஏன்னா உண்மைதான், பல ஆண்டுகளாக கழிவுநீர் போவதற்கான எந்த திட்டமும் மதுரை முழுவதும் செயல்படுத்தப்படவில்லை. அது மாதிரி பல கோரிக்கைகளை கொடுத்தாங்க. அது போக அவருடைய சங்கத்தின் சார்பாக, வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு இடத்திலும் அவங்களுடைய வியாபாரிகள் படும் துயரங்களிலிருந்து வெளிவர பல கோரிக்கைகளை கொடுத்துள்ளனர். கண்டிப்பா இது அனைத்தையும் முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு அந்தந்த துறைகளின் அமைச்சர்களுக்கு எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதற்கான ஆவணங்களை செய்வோம் என்று உறுதி செய்வோம். வேற ஏதாவது கேள்வி? தமிழக அரசின் குற்ற வழக்கு தொடர்புடைய அந்த இயக்குனர் அவர் மேல ஏதோ புகார் இருக்கிற மாதிரி அலுவல் ரீதியான சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வேற ஏதாவது கேள்வி? டேம்ல தண்ணி எப்படி வெயில் வர இல்ல, இப்பதான் அதோடைய அசஸ்மெண்டா எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த வாட்டர் ரிசோர்ஸ்ல இருந்து எல்லாத்துலயும் அசஸ்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் தேவைப்படும், போன வருஷம் எப்படி இருந்து இந்த வருஷம் எவ்வளவு தண்ணீர்கள் இருக்கு, குடிநீர் தேவை. நிறைய இடத்துல மதுரையில சுற்றி உள்ள பகுதியிலும் பாத்தீங்கன்னா அங்க குடிநீர் பிரச்சனைகள் நிறைய இடத்துல இருக்கு. அதையும் ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லி அசஸ்மெண்ட் பண்ணிருக்கோம். எங்கெங்க தேவையோ போர்க்கால அடிப்படையில் அவங்களுக்கு உடனடி தேவைக்கு இப்ப லாரிகள் மூலமாக கொண்டு போய் சேர்க்க நிரந்தர திட்டங்கள் தேவை. அதற்கான அவர் செயல்படுத்தும் விதமாக எப்படி என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தால் இந்த நிலத்தம் நிரந்தரமாக அவங்களுக்கு செய்யணும். ஸோ அதையும் கொண்டு வரக்கான வழிவகையில் ஆலோசிச்சிருக்கோம். 2 வாரம் தான் ஆச்சு. கண்டிப்பா நிறைய விஷயங்களை அசஸ் பண்ணி மதுரையில சுற்றியுள்ள பகுதியில் நிறைய இடத்துல நிலத்தடி நீர் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. பல இடத்துல இல்லீகல் குவாரிகள் அதிகமாக இயங்குற காரணத்தினால்தான் பெரிய அளவில் நிலத்தடி நீர் பயங்கரமா பாதிக்கப்பட்டது. கடந்த ஒரு வாரத்துல மட்டும் 11க்கும் மேற்பட்ட இல்லீகல் குவாரிகள் எங்கெல்லாம் செயல்பட்டதோ அதெல்லாம் சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. மேலும் பல இடத்துல எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் தவறான வழிகளில் இல்லீகலா குவாரிகள் எங்கெங்கெல்லாம் விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கு. இப்ப புறம்போக்கு நிலங்கள்ல பல குவாரிகள் செயல்பட்டு எதெல்லாம் விதிமுறைகள் மீறப்பட்டு இருக்கிறதோ அனைத்தையும் அசஸ் பண்ணி அனைத்துக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா அதிக அளவிலான தென் மாநிலங்கள்னா மாவட்டங்கள்ல தான் பாத்தீங்கன்னா அதிக அளவிலான குவாரிகள் மணல் திருட்டு எல்லாம் நடைபெற்ற காரணமாக நிலத்தடி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. ஸோ அதை தடுக்கும் விதமாக எங்கெங்கெல்லாம் முறைகேடாக வெட்டப்பட்ட குவாரிகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கு. நம்ம மதுரையில் அது மாதிரியான குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த ஆட்சியில மதுரை மாவட்டத்தில் அதிகமான கனிம கொள்ளை அதிகம் நடந்திருக்கு. அது சம்பந்தமா விசாரணை கண்டிப்பா நீங்க ஒரு வாரத்துல பாத்துருக்கீங்க. 11 குவாரி மூடப்பட்டிருக்கு. இன்னும் மேலும் பல இடத்துல அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கெங்கெல்லாம் விதிமுறைகள் மீறப்பட்டிருக்குன்னா அதெல்லாம் அனைத்து மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். யார் யார் விதிமுறைகளை மீறி இருந்தாலும் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த இடத்துல தயவுதாட்சியே இருக்காது. வர காலங்கள்லயும் அப்படிதான் இருக்கும். எந்த விதத்திலும் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கும் யாரையும் தமிழக முதல்வர் மன்னிக்க மாட்டார். யாரும் விதிமுறைகளை மீறி இருந்தால் கடுமையான நடவடிக்கை கண்டிப்பாக. இல்ல, கடந்த ஒரு வாரத்துல பார்த்துமே படிப்படியாக எங்கெங்கெல்லாம் எந்த இஷ்யூனால இருக்கோ அதுல குறைஞ்சி விட்டுது. நேற்றும் தினமும் நாங்கள் அசஸ்மெண்ட் காலையில பண்ணிட்டு தான் இருக்கோம். அங்கங்க சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் இருக்கிறத பெரிய அளவில் நம்ம மின்வெட்டுகள் அனைத்தும் சரி செய்யப்படுது. நம்ம கிட்ட மின் தட்டுப்பாடு இல்லை. அங்கங்க அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கிற ப்ராப்ளம் தான். நிறைய இடத்துல தவறான வகையில ஹை வோல்டேஜ் போனதுலயும் இருக்கு. அதை அனைத்தும் சீர் செய்யப்பட்டிருக்கு. வர காலங்களில் இதை சீர் செஞ்சுட்டு இது புதிய அளவுல பழைய லெகசி மிஷின்ஸ் இருக்கு. ஸோ அதையெல்லாம் மாற்றும் பணிகளையும் நம்ம கையாளுறோம். ஸோ இதுக்கு நிறைய நிதி ஆதாரங்கள் தேவை. ஏன்னா இப்போ இருக்கிற இடத்துல 2.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. நிறைய இடத்துல புது டிரான்ஸ்ஃபார்மர் ஆகணும், புது சப்ஸ்டேஷன் உருவாக்கணும். நிறைய இடத்துல வோல்டேஜ் ஹேண்டில் பண்றது. இப்போ மதுரையில பாத்தீங்கன்னா நமக்கு குறைந்தபட்சம் இன்னும் 6 புதிய சப்ஸ்டேஷன் தேவை. அப்பதான் இப்ப இருக்கிற மின்சார தேவையை பூர்த்தி செய்யணும். 6 புது சப்ஸ்டேஷன் இருந்தால்தான் நம்ம இன்னைக்கு இருக்கிற தேவைகளை அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எப்படி 250 அளவுக்கான சப்ஸ்டேஷன்கள் உடனடியே தேவையே இருக்கு. ஸோ இதெல்லாம் கணக்கிடும் பணிகள் நடந்து கொண்டிருக்கு. எங்கெங்கெல்லாம் உடனடியாக தேவை என்ன நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். வர லோடுக்கும் இந்த லோடுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ற லோடுக்கும் சரியா இருக்கணும். ஸோ அதெல்லாம் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு வருது. இதெல்லாம் தொலைநோக்கு பார்வையில் நிறைய திட்டங்கள் உருவாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அனைத்தையும் துவங்கி விட்டோம். பெரிய அளவிலான சீரமைப்பு எல்லா துறையிலும் செய்ய வேண்டியது. அதான் முதல்வர் தினமும் தலைமைச் செயலர் தினமும் அனைத்து துறையிலும் எங்கெங்கெல்லாம் சீர் செய்ய முடியுமோ சீரமைச்சுட்டு வராங்க.
ஏன்னா பெரிய அளவுல கடந்த 20-30 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டிருந்த மொத்த சிஸ்டமே சீரமைக்கும் பணிகளை முதல்வர் மேற்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் சீரமைச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு துறையிலும் பாத்தீங்கன்னா 20 வருடத்துல 2 லட்சம் கோடி கடன் மின்சாரத்துறைக்கு மட்டும். அப்போ எந்த மெயின்டெனன்ஸும் சரியா பண்ணல. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா 4200 மெகாவாட் நமக்கு வந்து தெர்மல்ல உற்பத்தி இருக்கணும்னா அதுல 60% தான் உற்பத்தியை நம்ம பண்ணிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் சீர் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதற்கான முழு அளவுல முதல்வர் எங்களை அனைவரையும் முடக்கி விட்டுருக்காங்க. கண்டிப்பா அனைத்தும் சீராகும்ன்ற நம்பிக்கை. அடிப்படை வசதி செய்யறதுனால 50க்கும் மேற்பட்டோர் வாங்கியிருக்காங்க. தவறான செய்தி. காலையில் நானும் அங்க நேரில் போயிட்டு வந்தேன். ஒரே ஒரு மட்டும் தான் வாங்கி இருந்தாரு. நாங்க அதுக்கப்புறம் திரும்ப கமிஷனர் எல்லாரையும் ஆலோசிச்சு எல்லாத்தையும் பண்ணோம். நானும் அங்கதான் இருந்தோம். என்னன்னா அதிகப்படியான ஒரே 1 மணி நேரத்துக்குள்ள 60,000 பேர் அங்க வந்து திரண்டுட்டாங்க. உடனடியாக அனைத்து தேவைகளும் செய்யப்பட்டுருச்சு. ஒரு தவறான செய்தி பரவப்பட்டுச்சு. மீதி எல்லாத்தையும் நாங்க வந்து ஒரே ஒருவர் மட்டும் தான் மயக்கம் போட்டு இருந்தாங்க. மற்ற ஒரு சில பேருக்கு மட்டும் தான் அங்க வந்து அங்க சோர்வால இருந்தாங்க. மற்ற இந்த மாதிரியான செய்திகள் எதுவுமே இல்லை. நான் அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர் உட்பட அனைவரும் அங்கே இருந்து அனைத்தையும் பார்வையிட்டு கொடுத்தாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் அனைத்து சீர் செய்யப்பட்டது. எதிர்கட்சியோட பிரதான குற்றச்சாட்டு நாட்களை எண்ணியே சொன்னாங்க. 30 நாட்களாக தான் சட்டம் ஒழுங்கு அதிகமா இதாகுது. தென்காசியில ஒரு இஷ்யூ, தூத்துக்குடியில ஒரு இஷ்யூ, இந்த மாதிரி ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. இது சட்ட ஒழுங்கு குறைபாடாக ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆங்காங்கே ஒரு சில இடத்துல வந்து தனிப்பட்ட காரணங்களால் நடக்கும் குற்ற சம்பவங்கள், தனிப்பட்ட காரணங்களால் நடக்கும் கொலை சம்பவங்கள், குற்ற சம்பவங்கள் எங்கெல்லாம் வந்து தவறான குற்ற சம்பவம் நடக்கிறதோ உடனடியாக காவல்துறை சார்பாக நடவடிக்கை எடுக்க முதல்வர் உத்தரவிட்டு உடனடியாக நடவடிக்கை. போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் குற்ற சம்பவம் நடக்குதோ அவர்களை காப்பாற்றும் வேலையை அரசு போன திமுக ஆட்சி செஞ்சாங்க. எங்கெங்கெல்லாம் பாலியல் குற்றங்கள் நடக்குதோ அவங்களுக்கான விசாரணையை 1 வாரம் கழிச்சு தோணுது. அது உயர்நீதிமன்றம் வரைக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டு தான் செஞ்சாங்க. தனிப்பட்ட விரோதங்களால் தனிப்பட்ட காரணங்கள் நடக்கும் குற்ற சம்பவங்களுக்கும் அதை எப்படி அரசு கையாளுது, எந்தெந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டது. மீனாட்சி அம்மன் கோயில் கிட்ட ஒரு கொலை நடந்தது. 4 மணி நேரத்துல யார் குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டாங்க. அரசு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் குற்ற சம்பவம் நடந்த பிறகு கையாளுகிறது என்பதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு ஒவ்வொரு இடத்திலும் மிகவும் கவனமாக எந்தெந்த சம்பவங்கள் நடக்குதோ அது முதல்வர் டெய்லி மானிட்டர் பண்ணி தான் வராங்க. குற்ற சம்பவங்கள் தனிப்பட்ட காரணங்களால் நடந்தாலும் அதை கையாளும் விதமாக போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு சிறப்பாக இருக்குது. மேலும் எங்கேயும் வந்து பொது விஷயங்கள்னால தவறுகள் நடக்கக்கூடாது, பொதுவான காரணங்களால் குற்ற சம்பவம் நடக்கக்கூடாது முன்னெச்சரிக்கையாக பல நடவடிக்கைகளை முதல்வர் எடுத்துக்கொண்டார். அதுவும் பொய்யான செய்தி. அந்த நபர் யாரோ தவறாக எங்களோட கட்சி பேரை பயன்படுத்தினா அதை நானே தான் கலெக்டரேட்டை போன் பண்ணி அந்த டாஸ்மார்க் எம்டிடி போன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி அந்த கடையை இன்னைக்கு மூட வச்சிருக்கிறோம். அந்த நபர் வந்து பொய்யான தகவலை சொல்லி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கார். எந்த இடத்துலயும் எங்களுடைய கட்சியினர் யாரும் எந்த இடத்துல தவறான வழியிலோ தவறான இதையோ செய்ய மாட்டாங்க. அதை முதல்வரும் என்றும் அதை அனுமதிக்க மாட்டார். எந்த இடத்துல அந்த மாதிரியான ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா அது உண்மையிலே வேற யாராவது இருப்பாங்க. எங்க கட்சி நிர்வாகிகள் அதை செய்ய மாட்டாங்க. டெல்லியில போனது அபிஷியல் சந்திப்பு. டெல்லியில போனது வந்து அபிஷியலான ஒரு சந்திப்பு, பிரதமருடைய சந்திப்பு. அதுல என்ன வெளிப்படைத்தன்மை? டெல்லி போறாரு, அப்பாயின்மெண்ட் நம்ம கேட்டிருந்தோம், அவங்க கொடுத்திருந்தாங்க. அது தக்கன வந்து முதல்வர் வந்து பிரதமரை சந்திச்சு என்ன கோரிக்கை கேட்கப்பட்டதுன்னு வரைக்கும் உங்களுக்கு அறிக்கையா தரப்பட்டிருந்துச்சு. அதுக்கு மேல என்ன வேணும்? இது வந்து அபிஷியல் சந்திப்பு. தமிழகத்திற்கு என்ன தேவை, உடனடியாக என்ன தேவை என்று முதல்வர் வந்து முதலாவதாக மேகதாது அணை விஷயம் அது உடனடியாக நமக்கு தீர்க்கப்பட வேண்டும். அதற்காக ஃபர்ஸ்ட் முதல்வருடைய ட்ரிப்பு உடனே பிளான் பண்ணதுக்கு முக்கிய காரணம் மேகதாது அணை விஷயம். மேலும் மற்ற கோரிக்கைகள் நம்மளுடைய மீனவர்கள் தினம் தாக்கப்பட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா நிறைய கோரிக்கைகளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான 5 கோரிக்கைகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய கோரிக்கைகள். இன்னொன்று நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்து வந்து தொடர்ந்து கவர்னர் மாளிகையில கவர்னர் சார்ந்து நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளும் புறக்கணிக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் உடனடியாக அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். அதற்காக முதல்வர் உடனடியாக அப்பாயின்மெண்ட் கேட்டு போனாங்க. இது என்ன ஒழுங்குமுறை இருக்கு, என்ன டிரான்ஸ்பரன்சி? கண்டிப்பா டிரான்ஸ்பரன்சி இருக்கு. எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் பல தகவல் வரும். இன்னும் வந்து இதுக்கு முன்னாடியே வந்தா வரும். நீங்கள் கூட்டணி சேர்ந்துட்டீங்களாமே, வந்துட்டீங்களாமே, கூட்டணி முடிவாயிருச்சாமே, இல்லை போயிட்டீங்களாமே, எல்லா யூகங்களும் எதுவும் கிடையாது. எங்களுடைய நம்மளுடைய முதல்வர் என்னைக்கு வந்து தெளிவான சிந்தனை, மக்களுக்காக மட்டுமே பணியாற்றுவா. எந்த இதுலயும் இருக்காது. எந்த இடத்துலயும் வந்து நாங்க அப்போ சொன்னதான் இப்பயும் சொல்றோம். 1 வருஷம் முன்னாடி சொன்னதான் எந்த இடத்துலயும் ஒரு நொடி கூட யாருக்காகவும் முதல்வர் காம்ப்ரமைஸ் பண்ற அரசியலை, காம்ப்ரமைஸ் பண்ற வேலையை செய்யவே மாட்டார். அது 100%